நீங்கள் ஸ்கூட்டி யூஸ் பண்ணுறவங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலி ஸ்கூட்டி வந்து இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவரை வந்து ரியர் வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் ட்ரைவ் மூலமாக தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பைக்கு அப்படின்னா வந்து செயின் வித் ஸ்ப்ராக்கெட் இருக்கும், அதனால் விசிபிளாகவே வெளியில் தெரியும். அதனால் அது இன்கேஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஒன்றும் ஸ்ப்ராக்கெட் தேஞ்சு போகும், அப்படி இல்லைன்னா அந்த செயினில் ஏதாவது சத்தம் வரும். ஸோ அதை வந்து லூப்ரிகேட் பண்ணி நம்ம சரி பண்ணிடுவோம். இல்லைனா செயின் லூஸ் ஆகும், நம்ம டைட் வச்சுருவோம். மெக்கானிக் பார்த்து சொல்லிடுவாங்க, இதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க, இங்கே வேறு செயின் தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் முன்னாடியே நீங்கள் மாற்றிடுவோம். ஆனால் ஸ்கூட்டியில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் 25,000 கிலோமீட்டர்லேருந்து 30,000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய பெல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அந்த பெல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த இன்ஜினுக்கும் வீலுக்கும் இடையில ஒரு அவுட்டர் கேஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம விசிபிளாக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் 25,000லேருந்து 30,000 கிலோமீட்டருக்கு ஒன் டைம் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது இடையில வந்து பெல்ட் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா சுத்தமாக வண்டி நகரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேற வண்டி வச்சு ஹெல்ப் பண்ணி டோப் பண்ணி தான் மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கவரை கழட்டி பார்த்தா தான் தெரியுது, அது உள்ள பெல்ட் வந்து சுத்தமாகவே கட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நியர்பை டவுனுக்கு போயிட்டு வேற பெல்ட் ஓய் வந்து 850 ரூபா வந்துச்சு இந்த செஸ்ட்டுக்கு. ஸோ அது மாதிரி எல்லா வண்டிக்கும் இதே மெக்கானிசம் தான். அதாவது செஸ்ட்டாக இருக்கட்டும், டியோவாக இருக்கட்டும், ஆக்டிவா, ஜிபிட்டர், எல்லா ஸ்கூட்டிக்குமே சேம் இதே மெக்கானிசம் தான். இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ரியல் வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த பெல்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் சரியான நேரத்தில் இந்த பெல்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே.